வலிமையான ஆயுதாயா ராஜ்யத்தோட அரசவைக்குள்ள போறோம்னு நினைக்கும் போதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. ஒரு காலத்துல இந்த அவையில தான் ஐரோப்பிய பிரதிநிதிகள், இந்திய வியாபாரிகள், சீனர்கள், அரேபிய பிரதிநிதிகள்னு நிறைய முக்கியமானவங்க மன்னரை சந்திச்சிருப்பாங்க. பதினாறாம் நூற்றாண்டோட உலகின் பணக்கார நகரங்கள்ல ஒன்னா இருந்த ஆயுதாயாவோட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது இந்த இடத்துல இருந்துதான்னு நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு. இங்கே ஒரு அமைதியான ரம்யமான சூழல்ல ஆயுதாயாவோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த ஆயுதாயா நகரம் இருந்த பகுதிகளை பாதுகாத்து ஆயுதாயா ஹிஸ்டாரிக்கல் பார்க்னு இன்னைக்கு அழைக்கிறாங்க. இந்த இடம் கிட்டத்தட்ட 700 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு கொண்ட இடம். இது பேங்காக்ல இருந்து வெறும் 80 கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்குங்க. 1992 இந்த இடத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சது. தினமும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பயணிகள் வந்து இந்த இடத்தை பார்க்கறாங்க. இப்ப நாம இருக்கிறது வாட் மகாதாட் கோயில்ல தான். இது 14ஆம் நூற்றாண்டுல ரொம்ப முக்கியமான கோயிலா இருக்கு. ஆயுதாயா ராஜ்யத்துடைய அரச கோயிலாவே இதுதான் இருக்கு. இன்னைக்கே இவ்வளவு எழிலோட தோற்றம் அளிக்கிற இந்த கோயில் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? ஆயுதாயாவோட இனிமையான காலகட்டத்துல இந்த கோயில் எப்படி இருந்திருக்கும்னு நுழைவாயிலேயே ஒரு சிறிய மாதிரியையும் வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இங்கே சிதைக்கப்பட்ட சிலைகள், இடிபாடுகள் மற்றும் சேதப்படுத்தப்பட்ட புத்தர் சிலைகளுடைய தலைகள் அந்த கோர சம்பவத்தை நினைவூட்டிக்கிட்டே இருக்குங்க. ஒரு போர் ஒருபோதும் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை கொடுக்காதுங்கிறதுக்கு ஆயுதாயாவும் சாட்சி. 1767ஆம் ஆண்டு ஆயுதாயாவோட வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு காலத்துல புகழ்பெற்ற தலைநகரம் இடிஞ்சு விழுந்து எரிக்கப்பட்டு முற்றுமா கைவிடப்பட்டுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.